உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சகுந்தலா, ஏய் சகுந்தலா, கதவு தர. ஏய் சகுந்தலா, கதவு தரன்னு சொல்றல. ஏய் வெளிய வர போறியா இல்லையா இப்போ? ஏய் சகுந்தலா, வெளிய வா. நான் கத்துறது உன் காதுல விழல. வெளிய வாடி. ஏய் என்னடி இப்ப எதுக்காக என் வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடு. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன செய்வன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னையும் என் குழந்தையும் கொல்லதானே ஜெயில இருந்து வந்திருக்க. உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். சீ. ஏய் மா, என்னம்மா இதெல்லாம்? இப்பதான் ஜெயில இருந்து வந்துக்கிறீங்க, அதுக்குள்ள உங்க மருமக ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றா. இரு இவள. ஏய் சரண்யா, என் கோவத்தை கலராத. மரியாதை இங்க இருந்து போயிடு. போக மாட்டேன். உன்னை மறுபடியும் நான் ஜெயிலுக்கு அனுப்பாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். நிறுத்துங்க, இங்கதான். என்னங்க அண்ணி, என்ன நீ இதெல்லாம் சொல்லாம கொல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கீங்க? ஏய் சும்மா நடிக்காதீ. என்ன முதல்ல இவள முன்னாடி அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே வந்து நீ சீன் போடுறியா? இங்க பாரு, மரியாதை இங்க இருந்து இவள கூட்டிட்டு போயிடு. இல்ல நல்லாவே இருக்காது, ஜாக்கிரதை. இவங்க இங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க. அண்ணி, இதெல்லாம் வேண்டாம் அண்ணி. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்க. இல்ல சக்தி, என்ன கூப்பிடாத. இந்த பொம்பளையால என் உயிருக்கும் என் குழந்தை உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இவளை ஜெயிலுக்கு அனுப்பாம இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நான் நகர மாட்டேன். அண்ணி, பப்ளிக் எல்லாம் பாக்குறாங்க. வாங்க நீ நம்ம வீட்டுக்கு போலாம். அசோக் என்ன வரட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம், வாங்க. ஏன் சக்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் குழந்தைய கொல்ல ஆள் அனுப்புனாங்களே, அத நீ மறந்துட்டியா? இவங்க அனுப்பின ஆள் கிட்ட இருந்து நீ தானே என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, அதையும் நீ மறந்துட்டியா? இங்க பாரு, என் உயிர் கூட எனக்கு பெருசு இல்ல. இதோ இந்த சின்ன உயிர், என் வயித்துல பிறந்த இந்த சின்ன உயிரை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் போராடலனா இவன் என் குழந்தைய கொன்னுருவான், என்னையும் கொன்னுருவான். இவளை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். இங்க பாரு சக்தி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா இங்க இருந்து வான்னு மட்டும் நீ என்ன கூப்பிடாத. ஐயோ இல்ல அண்ணி, நான் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க கூடவே இருப்பேன். நீங்க பண்ற தர்ணா போராட்டத்துல நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன் அண்ணி. ஏய் அம்மா, கதவை மூடிட்டு உள்ள வாடி. சரிம்மா. அத்தை, வெற்றி உங்களை சும்மா ஏமாத்திட்டு இருக்கான் அத்தை. உங்க பக்கம் தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சக்தி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அத்தை. அவன் வந்த உடனே நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க அத்தை. அம்மா, நேத்து பூரா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எப்படிமா இருக்கு? உன்னை நினைச்சுதான் அன்னைக்கு அடிக்கடி பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. அத சொன்னா நீ நம்பவா போற? அம்மா, என்னம்மா இவங்க எப்படி பேசுறாங்க? உங்களுக்கு பிபி ஏற அளவுக்கு நான் என்னம்மா பண்ணேன்? உங்க பேச்ச கேட்கலையா இல்ல உங்க பக்கம் நிக்கலையா? எப்போ உங்களோட தானமா இருக்கேன்.
அப்புறம் என்னம்மா கவலை உங்களுக்கு? பாத்தியா சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வந்தல. இப்ப அவளை என்ன பண்ணலாம்? அவளை ஆளை விட்டு அடிச்சு துரத்தலாமா? ஏன் இப்படியே திங்க் பண்றீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணா மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன வக்கீல் நீ? அவ என்னடானா வெளியே உட்காந்துட்டு என்ன ஜெயிலுக்கு போன்னு சொல்றா. அததான் நீ வந்து சொல்லிட்டு இருக்க. நான் என்னதான் பண்றது? அதையாவது சொல்லி தொலை. இதோ பாருங்க மேடம், இந்த விஷயத்துல ஆத்திரப்பட்டு நீங்க எதையும் செய்யாதீங்க. அமைதியான முறையில பேச்சுவார்த்தை பண்ணி அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்தை வளர விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் உங்க ஜாமீன் ரத்தாகும், ஜெயிலுக்கு போகணும். அதனால எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமா செய்யுங்க. சரண்யா, என்னம்மா அது? ஏன் இப்படி ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி, வா வீட்டுக்கு போலாம். இல்லண்ணா, என் மாமியார் வெளியே இருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏய், என்னடி உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? எதுக்காக இப்படி ரோட்ல உட்காந்து நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க? இத பார் சரண்யா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்திரி. என் மாமியார் கூட நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்னும் எனக்காக பேச தேவையில்ல. பாத்தீங்களா அத்தை? இவ இப்படிதான் பேசுவா. நான் தான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னனே, இங்கெல்லாம் முதல்ல நம்ம வந்திருக்கவே கூடாது அத்தை. இல்ல நீ அவ அப்படிலாம் சொல்றவளே கிடையாது. அவளை தூண்டி விட்டவ தான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காளே. ஆள் அழகு எதுவும் பேச வேண்டாம். சரண்யாமா, அண்ணன் சொல்றத கேளுமா. இப்படி ரோட்ல எல்லாம் உட்காந்து பிரச்சனை பண்ண வேண்டாம். நான் அசோக் மூலமா உன் மாமியார்ட்ட பேச சொல்றேன். நீ தர்ணால எதுவும் பண்ண வேண்டாம், வா வீட்டுக்கு கிளம்பு வா. முடியாதுண்ணா. நான் அசோக் மூலமா உன் மாமியார்ட்ட பேச சொல்றேன். நீ தர்ணால எதுவும் பண்ண வேண்டாம், வா வீட்டுக்கு கிளம்பு வா. முடியாதுண்ணா. என் மாமியார் ஜெயிலுக்கு போற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் கிளம்ப மாட்டேன். இல்ல சரண்யா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அதான் அவங்க அவ்வளவு உறுதியா சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க மனசை மாத்த நினைக்கிறீங்க? அவ மனச மாத்தி விட்டது நீ. எங்களை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காத. அத்தை, இவளை இப்படியே பேச விடுங்க. கடைசியில இவ உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாளோ தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.